Meenakshi, Faculty of Physiotherapy. Admission open for BBT and MPT. Apply now. நேயர்களே, இன்னைய தேதிக்கு உலகத்தின் ஒட்டுமொத்த பார்வையும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தான் இருக்கிறது. மத்திய கிழக்குல எப்போ பதற்றம் வந்தாலும் அது உலகத்துக்கே ஆன பதற்றமாக மாறிவிடுகிறது. அதற்கு காரணம் அங்கு நிறைந்திருக்கக்கூடிய எண்ணெய் வளம். இப்போ இஸ்ரேல் மற்றும் ஈரான் இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையே மூண்டிருக்கக்கூடிய இந்த பதற்றம் உண்ட ஒரே நாளில் கச்சா எண்ணெய் விலையை 7% என்ற அளவுக்கு உயர்த்தி இருக்கிறது. இதனால் தான் உலக நாடுகள் பதறுகின்றன. இந்த கச்சா எண்ணெய் விலை உயர்வு அப்படின்றத தாண்டியும் இந்தியாவுக்கு இந்த விவகாரத்தில் கவலைப்பட என்ன காரணம் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம்னா, அங்கு கல்ஃப், அதாவது இந்த மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய இந்தியர்கள், அதிக அளவிலான இந்தியர்கள் வசிக்கக்கூடிய பகுதி. இஸ்ரேலுக்கும் நம்ம ஆயிரக்கணக்கான ஒப்பந்த அடிப்படையிலான ஊழியர்கள் நம்ம சமீபத்தில் தான் அனுப்பி வச்சிருக்கோம். அதே மாதிரி ஈரான்லையும் ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய பாதுகாப்பு குறித்த ஒரு அச்சமும் நமக்கு இருக்கத்தான் செய்கிறது. அதை தாண்டி இந்த எண்ணெய் விலை உயர்வு அப்படின்னும் போது வரும் நாட்களில் நமக்கு நம்மளுடைய எண்ணெய் விலையில இது ரிஃப்ளெக்ட் பண்ணுமோ அப்படின்ற ஒரு அச்சம் தான் இதற்கு காரணம். இந்த நிலையில இந்த மாதிரி ஒவ்வொரு முறை ஈரானுக்கு பதற்றம் நீடிக்கும் போது ஈரான் ஒரு பிரம்மாஸ்திரத்தை கையில் வச்சிருக்காங்க. அந்த பிரம்மாஸ்திரத்தின் பேர் என்ன தெரியுமா? ஹோர்முஸ் ஜலசந்தி. இந்த ஹோர்முஸ் ஜலசந்தி எங்க இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். இங்க பாத்தீங்கன்னா கல்ஃப் பகுதியில், இங்க துபாய் நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு இடமா இருக்கும். அதனை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சிறிய வளைவு தான் இந்த ஹோர்முஸ் ஜலசந்தி. இப்போ இங்க நீங்க திரையில பார்க்குறீங்க இல்லையா, இந்த இடம் இதுதான் ஹோர்முஸ் ஜலசந்தி. இன்னும் சொல்லணும்னா இதோடைய குறுகலான ஒரு இடம் எந்த அளவுக்கு தூரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் மட்டும் ஒரு 20 to 30 கிலோமீட்டர், அவ்வளவுதான் இதோட அகலமே ஒரு குறுகிய இடத்துல. ஸோ இந்த இடம் ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது, இதை ஏன் ஈரான் ஒரு ஆயுதமாக பயன்படுத்துறாங்க அப்படின்றது தான் இங்க நமக்கு எழக்கூடிய அச்சத்திற்கான காரணம். ஏன் அப்படின்னா, இது ஒரு வேளை ஈரான் மூடிட்டா என்ன பண்றது அப்படின்ற ஒரு பயம். இது இன்னைக்கு நேத்துன்னு இல்லை, காலங்காலமா எப்பப்பெல்லாம் ஒரு பிரச்சனை வருதோ ஈரான் இதை தான் கையில் ஆயுதமாக எடுக்கிறாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, இஸ்ரேலோ அமெரிக்காவோ எங்க மேல ஏதாவது தாக்குதல் நடந்தா அதோடைய பாதிப்பு இந்த ஹோர்முஸ் ஜலசந்தியில தான் எதிரொலிக்கும் அப்படின்ற ஒரு மிரட்டலை அப்பப்போ எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்களேன்னா, உலகின் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு இருக்கு இல்லையா, அது இந்த பெர்ஷியன் கல்ஃப் இதுல இருந்து இந்த ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக தான் விநியோகம் பண்றதுக்கு வருது. ஸோ இந்த வர்த்தகத்துடைய முக்கிய முனையமாக இருக்கிறது இந்த ஹோர்முஸ் ஜலசந்தி. இது ஒருவேளை மூடப்பட்டா அதனுடைய தாக்கம் உலகம் முழுக்கவே பெரும்பான்மையான நாடுகள், இந்தியா உட்பட எல்லா நாடுகள் மீதுமே இருக்கும். அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான நாடுகள் இங்க இதை சார்ந்திருக்கக்கூடிய எண்ணெய் உற்பத்தி மற்றும் இயற்கை எரிவாயு உற்பத்தியில முக்கிய நாடுகள் எல்லாம் இந்த பகுதியில் தான் இருக்கு. குறிப்பாக நம்ம கத்தாரை எடுத்துக்கலாம். கத்தாரை எடுத்துக்கிட்டீங்கன்னா, திரவ இயற்கை எரிவாயு LNGன்னு சொல்வோம் இல்லையா, அது உலக உற்பத்தியில 1/3 இங்க கத்தார்ல இருந்து மட்டும்தான். ஸோ கத்தார்ல இருந்து அது வெளியே வரணும்னா இந்த ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக தான் வந்தாகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் கடற்பரப்பு கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் எவைன்னு பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இந்த பக்கம் ஈரான் இருக்கிறது நமக்கு தெரியும். இந்த பக்கம் பாருங்க, ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், பஹ்ரைன், சவுதி அரேபியா. இந்த பகுதி மொத்தமாக சவுதி அரேபியா, குவைத். இங்க ஒரு சிறு பகுதி, ஒரு 58 கிலோமீட்டர் கடற்பரப்பை கொண்டு ஈராக். மற்றபடி கடற்பரப்பே அவங்களுக்கு கிடையாது. இங்க மட்டும்தான் அவங்க கனெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ இங்க பஹ்ரைனை தவிர்த்து மற்ற எல்லா நாடுகளுமே கடல் உற்பத்தி, அதாவது எண்ணெய் உற்பத்தியில பெரிய அளவில் இருக்கக்கூடிய நாடுகள். பஹ்ரைன் எண்ணெய் சுத்திகரிப்புல பெரிய அளவில் இருக்கக்கூடிய நாடு. ஸோ இந்த நாடுகள் எல்லாமே அவங்களுடைய எண்ணெய் உற்பத்தி, கச்சா எண்ணெய், இது எல்லாமே இங்க வரணும்னா இந்த ஹோர்முஸ் ஜலசந்தியை தான் நம்பி இருக்கின்றன. அதை ஒருவேளை இந்த பதற்றத்தின் காரணமாக இது போராக மாறும் பட்சத்தில் ஈரான் ஹோர்முஸ் ஜலசந்தியில் கை வைத்தால் இங்க உலகம் முழுக்க, இந்தியா உட்பட எல்லா இடத்திலுமே எண்ணெய் விலை பாதிப்பு அதிக அளவில் இருக்கும். ஏன்னா இந்த வழியாக வரக்கூடிய கச்சா எண்ணெய் உற்பத்தி எவ்வளவு தெரியுங்களா, உலக அளவில் 1/5 21% இந்த வழியாக தான் வந்திருக்கு. ஸோ அதனால இது எஸ்கலேட் ஆகும் பட்சத்தில் இதனுடைய தாக்கத்தை நம்மளுடைய கச்சா எண்ணெய் விலை மீதும், அதனைத் தொடர்ந்து நம்முடைய அன்றாட வாழ்வின் விலைவாசி மீதும் நாம் அனுபவிக்க நேரிடும். ஸோ இந்த ஹோர்முஸ் ஜலசந்தி அதனால் தான் தற்போதைய சூழலில் உற்று நோக்கப்படுகிறது, முக்கியத்துவம் பெறுகிறது. Meenakshi, Faculty of Physiotherapy. Admission open for BBT and MPT. Apply now.